இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம 2 ஒயரும் நம்ம ஜாயின் பண்ண 2 ஒயரும் மீட்டப் ஆகிற இடத்துல நம்ம நாட்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? மீட்டப் ஆகிற இடத்துல நம்ம நாட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போட போகிறது தேர்டு ஸ்டெப். ஓகேங்களா? தேர்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மீட்டப் ஆன இடத்துல ஒயர் போட்டால பாருங்க, இதுதான் நம்மளோட மீட்டப் ஒயர், இது மீட்டப் ஒயர். அதுக்கு நடுவில் நமக்கு 4 ஒயர் இருக்குல்ல, நம்ம 4 நாட்டு. ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல தான் நம்ம நாட்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் இருக்குல்ல, ஸோ அந்த 2 ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம், பாக்ஸ் நாட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் நட் போட்டாச்சு. அடுத்தது 2 ஒயர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நட் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் நட் போட்டாச்சு. அடுத்தது அந்த 2 கிராஸ் ஆகுதுல்ல நம்ம போட்டதும், ஸோ அந்த கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு பாக்ஸ் நட் போட்டுடலாம். இது நம்மளோட தேர்டு ஸ்டெப். ஓகேங்களா? தேர்டு ஸ்டெப்பில் நம்ம 3 நாட் போடுறோம். ஓகேங்களா? தேர்டு ஸ்டெப்பில் நம்ம 3 பாக்ஸ் நாட் போடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே 3 பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வாங்கினேன். இப்போ இதுதான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்பில் போட்ட அந்த மீட்டப்பான ஒயர் நாட். ஓகேங்களா? அதுக்கு நடுவில் நமக்கு 4 ஒயர் இருக்குல்ல, நம்ம 4 நாட் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த 4 நாட்டில் நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஓகேங்களா? அதாவது 2 பாக்ஸ் நாட், 2 ஒயர் ஜாயின் பண்ணால் நமக்கு 4 ஒயரில் 2 பாக்ஸ் நாட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பாக்ஸ் நாட் போடுறோம். போட்டாச்சு. இப்போ அந்த போட்ட பாக்ஸ் நாட்டுக்கு மீட்டப் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்தாலும் அதே தான். நம்ம இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் போட்ட இந்த மீட்டப்பான ஒரு பாக்ஸ் நாட்டு. அதுக்கு நடுவில் நமக்கு 4 பாக்ஸ் நாட் நம்ம போட்டிருந்தோம்ல, அந்த 4 பாக்ஸ் நாட்டில் தான் இப்போ போட போகிறோம். அப்படி போடும்போது நம்ம 2 ஒயராக பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? 2 ஒயராக பிரித்து போட்டோம்னா நமக்கு 2 பாக்ஸ் நாட் வரும். ஓகேங்களா? 2 ஒயருக்கு ஒரு பாக்ஸ் நாட்டு, இன்னொரு 2 ஒயருக்கு ஒரு பாக்ஸ் நாட்டு, மொத்தம் அந்த இடத்துல இப்போ 2 பாக்ஸ் நாட் வரும். ஓகேங்களா? போட்டாச்சு. அடுத்து 2 ஒயர் இருக்குது பாருங்கள். அதை போட்டாச்சு. அதை போட்டதும் நமக்கு அந்த 2 ஒயரையும் கிராஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நட் போட்டுருங்க. ஸோ நம்ம தேர்டு ஸ்டெப்பில் 3 பாக்ஸ் நாட் போடுறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 3 பாக்ஸ் நாட் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், நமக்கு நடுவில் 4 ஒயர் இருக்குது. 2 ஒயராக பிரித்து இங்கே ஒரு பாக்ஸ் நாட், இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டதும் இது 2 மீட்டப் ஆகும். அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி போட்டுடலாம். நமக்கு 3வது ஸ்டெப்பில் 3 பாக்ஸ் நாட் போடணும். இதே மாதிரியே சுற்றி போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேர்டு ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயர் போட்டோம்ல, அந்த ஒயர் இப்படி வச்சிங்கன்னா பாருங்கள் நமக்கு கிராஸாக வருது. இப்போ இந்த சைட்லேயும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு கிராஸாக வருது. ஓகேங்களா? இந்த கிராஸாக போடும். இது நம்மளோட 4th ஸ்டெப். ஓகேங்களா? இப்படி இந்த கிராஸாக வர ஒயர்களை இப்போ நம்ம போடலாம். இப்போ ஒரு பாக்ஸ் நட் போட்டாச்சு. திரும்பியும் பாருங்கள் 2வது பாக்ஸ் நட் வருது. அவ்வளோதான். இப்போ அங்கே 2 பாக்ஸ் நட் போட்டோமா, இப்போ இந்த சைடில் திரும்பி கிராஸாக வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு 2 பாக்ஸ் நட் போட்டுடலாம். இப்போ அடுத்த பாக்ஸ் நாட், 2வது பாக்ஸ் நாட், 2வது பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ இது 2 கிராஸ் ஆகுது பாருங்கள்.
இப்போ நீங்கள் போட்டு வந்த ஒயர் கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இடத்துல கிராஸாக ஒயர் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஒயரில் ஜாயின் பண்ணும்போது 1 2 நாட் வந்தது, அடுத்தது 1 2 நாட் வந்தது, அப்புறம் அதை போட்டதும் அது 2 கிராஸ் ஆகி நமக்கு 1 நாட் வந்தது. மொத்தம் இப்போ நம்ம 4வது ஸ்டெப் போடுறோம். 4வது ஸ்டெப்பில் நமக்கு மொத்தம் 5 நாட் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம 4th ஸ்டெப் அதில் 5 நாட் வருது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது போகலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஒயர் கிராஸ் ஆகுது இந்த 2 ஒயர் மேலேயும். ஓகேங்களா? இந்த 2 ஒயர் மேலேயும் ஒரு கிராஸ் ஆகுதா, ஒரு ஒயரு. அடுத்தது இந்த 2 ஒயர்லேயும் இந்த ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பாக்ஸ் நட் போட போகிறோம். இப்போ ஒன் சைட் போட்டாச்சு. இப்போ இந்த சைடில் போடலாம். இப்போ இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுதுல்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட். ஓகேங்களா? இது நம்மளோட 5வது பாக்ஸ் நாட். இப்போ நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? நம்ம இப்படி கிராஸாக வர ஒயரில் 2 பாக்ஸ் நாட் போட்டோம், திரும்பி இந்த பக்கம் 2 பாக்ஸ் நாட் போட்டோம். போட்டு முடிச்சுட்டு அந்த 2ம் போட்டதும் 2 ஒயர் நமக்கு இங்கே கிராஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டோம். மொத்தம் இப்போ நம்ம 4வது ஸ்டெப்பில் மொத்தம் 5 பாக்ஸ் நாட் போட்டோம். அதேமாரி தான் இப்போ நம்ம ஃபுல்லாகவே இதேமாரி போட்டுடலாம். எப்படின்னா பாருங்கள், இந்த ஒயரை எடுத்தால் இந்த 2 ஒயர்லேயும் நமக்கு கிராஸ் ஆகுது. அடுத்தது இந்த ஒயர் இந்த 2 ஒயர்லேயும் நமக்கு கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? கிராஸ் ஆகுறது இந்த இடத்துல இப்போ நமக்கு 2 பாக்ஸ் நட் வரும். அதை போட்டதும் இந்த இடத்துல 2 பாக்ஸ் நட் வரும். அதை போட்டதும் நமக்கு திரும்பி 2 ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நட். நமக்கு 4வது ஸ்டெப்பில் மொத்தம் 5 பாக்ஸ் நட் இப்படி வரும். ஸோ அதேமாரி நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம 4th ஸ்டெப்பில் 5 நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதேமாரி எல்லா பக்கமும் போட்டுருணும். ஓகேங்களா? நம்ம பிஸ்கட் நட் தான் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டதும் நமக்கு இங்கே பாருங்கள் இப்படி கிராஸ் ஆகுதா. ஃபஸ்ட்டு 2 ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 2 1 2. ஓகேங்களா? ஸோ நமக்கு கிராஸ் ஆகுதா. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். ஓகேங்களா? எப்படி போடுறோன்னு பாருங்கள். நமக்கு இப்போ இந்த சைடில் பார்த்து 2 நாட் இருக்கா. ஸோ அந்த இடத்துல இப்போ நம்ம ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். நம்ம எப்படி நார்மல் நாட்டுக்கு மடிச்சுக்கிறோமோ அதே தான். மடிச்சுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இதில் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை மேல் பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த ஒயர் விட்டோம்ல, அந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த 2 ஹோல்குள்ளேயும் நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ விட்டாச்சு. விட்டுட்டு நம்ம திரும்பி அந்த மேலே வச்ச ஒயர் 2த்தையும் இப்படி கீழ் பக்கமாக பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 2வது ஒயர் இருக்குல்ல, 2வது ஒயரை இந்த மாதிரி இதில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதை திரும்பி இப்படி மேல் பக்கமாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம திரும்பி இந்த 2 நாட்குள்ளே இப்படி ஒயரை விட்டுறணும். விட்டால் நம்மளோட பிஸ்கட் முடிச்சு ரெடி. இப்போ நம்ம ஒயரெல்லாம் லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட 5th ஸ்டெப். நம்ம 5th ஸ்டெப்பில் நம்மளோட பிஸ்கட் நாட்டை நம்ம போட்டுடுறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? நம்ம பிஸ்கட் முடிச்சு ரெடி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம 5th ஸ்டெப் போடுறோம். நமக்கு இந்த பக்கமாக பார்த்த ஒயர் இருக்குது பாருங்க. ஓகேங்களா? அந்த பக்கமாக பார்த்த ஒயரை நம்ம 2த்தையும் இப்படி நார்மல் நாட்டுக்கு எப்படி போடுறதுக்கு மடிப்போமா அதே மாதிரியே போட்டுடலாம். நார்மல் நாட்டை தான் 2 நாட் நம்ம வச்சு போட போகிறோம். அவ்வளோதான். அடுத்தது இந்த சைடில் இருக்கிற ஒயரை இது மேலே எப்படி சுற்றிக்கணும். ஓகேங்களா? நார்மல் நாட்டை எப்படி போடுறோமோ அதே தான். அடுத்தது இந்த ஒயரை மேல் பக்கமாக வச்சுக்கணும். 2 ஒயரையும் வச்சுட்டு அடுத்தது நம்ம சுற்றின ஒயரை எடுத்து இந்த 2 ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு மேல் பக்கமாக மடித்த ஒயர் 2த்தையும் எடுத்து இப்படி கீழ் பக்கமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு நம்மளோட செகண்ட் ஒயர் இருக்கு பாருங்கள், அதையும் எடுத்து இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு திரும்பி இந்த 2 ஒயரையும் நம்ம மேல் பக்கமாக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ சுற்றின ஒயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுறணும்.
இப்போ விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ நம்மளோட ஒயர்களை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பிஸ்கட் முடிச்சு ரெடி. ஓகேங்களா? பிஸ்கட் முடி நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்த பிஸ்கட் நாட் போடலாம். இந்த பக்கமாக 2 ஒயர் நமக்கு பார்த்துருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒயர் இப்படி கிராஸாக இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்படி கிராஸாக வருதா? அப்போ கிராஸாக வருதுன்னா இப்போ நம்ம பிஸ்கட் நாட் போடலான்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பக்கமாக இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி நார்மல் நாட் போடுற மாதிரியே இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த சைடில் இருக்கிற ஒயரை இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அடுத்தது இந்த 2 ஹோல்குள்ளேயும் நம்ம இப்போ சுற்றின ஒயரை விட்டுறணும். விட்டாச்சு. விட்டுட்டு இப்படி நீங்கள் கீழே நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மேலே மடித்த ஒயரை இப்படி கீழ் பக்கமாக விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம 2வது ஒயரை இதுமாரியே மேலே சுற்றிக்கணும். சுற்றிட்டு திரும்பி இந்த கீழ் பக்கமாக வச்சுருந்த ஒயரை மேல் பக்கமாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம சுற்றின ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டுறணும். ஸோ நம்மளோட பிஸ்கட் நாட் இப்படி தான் போடணும். இப்போ நம்ம லூஸ் பண்ணி விட்டு எல்லாத்தையும் இப்போ டைட் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம டைட் பண்ணால் நம்மளோட பிஸ்கட் முடிச்சு ரெடி. அவ்வளோதான். இப்போ நம்ம பிஸ்கட் நாட் போட்டாச்சு பாருங்கள். ஓகேங்களா? பிஸ்கட் முடிச்சு போட்டாச்சு. இப்போ இது நம்மளோட 5வது ஸ்டெப்பில் நம்ம பிஸ்கட் நாட் போட்டாச்சு. ஸோ இது மாதிரியே ஃபுல்லாக போட்டுருங்க. பிஸ்கட் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரியே பிஸ்கட் நாட் சுற்றி நம்ம போட்டே வந்துடலாம். இப்போ இந்த நாட் நம்மளோட பிஸ்கட் நாட் 5வது ஸ்டெப்பு. இப்போ நம்ம 6வது ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நான் ஒரு பக்கம் போட்டுட்டேன் இந்த இடத்துல ஒரு நாட்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட பிஸ்கட் நாட். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பிஸ்கட் நாட்டு. பிஸ்கட் நாட்டில் இந்த சைடில் பாருங்கள் இப்படி ஒயர்ஸ் போகுது பாருங்கள். ஒரே ஒரு ஒயர். அப்போ இந்த ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட வேண்டியதான். பாக்ஸ் நாட். ஓகேங்களா? 2 ஒயர் இருக்கும் கிராஸ் ஆகிற ஒயரில். ஃபஸ்ட்டு பாருங்கள். இது நம்மளோட 6வது ஸ்டெப். ஓகேங்களா? 5வது ஸ்டெப் பிஸ்கட் நாட்டு. இப்போ 6வது ஸ்டெப் இந்த சைடில் இருக்கிறது. இப்போ 2 பாக்ஸ் நாட் வரும் இந்த இடத்துல. இந்த ஸ்டெப்பு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாம். இது நம்ம 4வதாக போட்டோங்களா? அதே மாதிரி 2 ஒயர் கிராஸ் ஆச்சு. நம்ம நார்மல் நாட் போட்டோம். ஞாபகம் இருக்கா? 4வது ஸ்டெப் தான் இப்போ இங்கே 6வது ஸ்டெப்பாகவும் போடுறோம். ஓகேங்களா? 4வது ஸ்டெப்பு தான் 6வது ஸ்டெப்பாகவும் வருது. அதே ஸ்டெப்பு தான். என்ன அதில் பாக்ஸ் நாட் இருந்துச்சு. இதில் நடுவில் பிஸ்கட் நாட் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? பிஸ்கட் நாட் நடுவில் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ இந்த சைட்லேயும் கிராஸாக இருக்கிற ஒயரை நம்ம 2 நாட் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டு 2 நாட் போட்டதும் அந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டாச்சா? இப்போ இங்கே எத்தனை நாட் வந்திருக்கு? நமக்கு 5 பாக்ஸ் நாட் வந்திருக்கு. நமக்கு 4வது ஸ்டெப்லேயும் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல கிராஸான ஒயரில் நம்ம 2 நாட் போட்டோம். அப்புறம் 1 அந்த நாட்டில் போட்டோம். அதுதான் 5வது ஸ்டெப். அதை தான் இப்போ நம்ம 4வது ஸ்டெப். 4வது ஸ்டெப். அதை தான் இப்போ நம்ம 6வது ஸ்டெப்பாகவும் போடுறோம். ஓகேங்களா? 4ல் என்ன போட்டோமோ அதே தான் 6. இப்போ பிஸ்கட் நாட் சுற்றி கிராஸாக வந்த ஒயரை சேர்த்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டாச்சு. பாருங்கள். இன்னொரு பாக்ஸ் நாட்லேயும் நான் போட்டு காமிக்கிறேன். பிஸ்கட் நாட்லேயும் போட்டு காமிக்கிறேன். பிஸ்கட் நாட் போட்டதும் இப்படி ஒரு ஒயர் கிராஸாக இருக்குது பாருங்கள். இங்கே 2 ஒயர் இருக்கா? இங்கே 2 ஒயர் இருக்குது. அதில் ஒரு ஒயர் கிராஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஒயர் கிராஸாக இருக்குன்னா இந்த ஒரு ஒயரை வச்சு இந்த இடத்துல 2 பாக்ஸ் நாட் நம்ம போட்டுடலாம். போட்டாச்சா? இப்போ இந்த சைட்லேயும் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம கிராஸாக வர ஒயரை 2 பாக்ஸ் நாட் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட்டு. இது 5வது பாக்ஸ் நாட். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. இது சென்டரில் வருது. இது 5வது பாக்ஸ் நாட். ஓகேங்களா?
போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் பிஸ்கட் நாட் இருக்குது. பிஸ்கட் நாட்டில் இந்த 2 ஒயரில் இந்த ஒயர் கிராஸ் ஆகுதா, அதே மாதிரி இந்த 2 ஒயரில் இந்த ஒயருக்கு கிராஸ் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இது நம்மளோட 6வது ஸ்டெப். இப்போ இந்த பக்கம் போடுங்க. இப்போ இந்த 2 கிராஸ் ஆகுது, இந்த இடத்துல போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த மாதிரி எப்படி இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கூட ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ நம்மளோட 6வது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்னென்னா, நமக்கு மொத்தத்துக்கே 6 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஒரு ரன்னிங் ஒயரை எடுத்து 4 நாட்டாக போட்டோம். அதே அளவுக்கு கட் பண்ணி 4 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதே அளவுக்கு ஒயரை கட் பண்ணிட்டோம். இதுவும் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? 4 நாட் போட்டோம். செகண்ட் ஸ்டெப், நம்ம அந்த ரன்னிங் ஒயரு ஜாயின் பண்ண இடம்லாம் மீட்டப் ஆகும். இதுதான் பாருங்கள், இந்த ஓகேங்களா? அந்த ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண இடம், இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்கும், இந்த பக்கம் அந்த மீட்டப் ஆகும். அந்த மீட்டப் ஆகிற இடத்தெல்லாம் நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டோம். எங்கெங்கே மீட்டப் ஆகுதோ அதே மாதிரி போட்டோம். அதாவது ஒரு பக்கத்துக்கு நமக்கு 7 பாக்ஸ் நாட் கார்னரோட சேர்த்து வந்துச்சு. ஓகேங்களா? இது செகண்ட் ஸ்டெப். நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, அதுக்கப்புறம் இந்த 4 பாக்ஸ் நாட் இருந்ததில்ல, அந்த 4 பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் 2 பாக்ஸ் நாட்டையும் சேர்த்து வச்சு ஒரு பாக்ஸ் நாட் போட்டு அப்புறம் அதில் கிராஸ் ஆவரில் ஒரு பாக்ஸ் நாட் போட்டோம். இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் 3 பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த்து ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப்பில் நமக்கு நம்ம அந்த மீட்டப்பான பாக்ஸ் நாட் போட்டோம்ல, அதுலேருந்து ஒரு ஒயர் கிராஸாக போவோம். அந்த கிராஸ் ஒயரும் அதுக்கப்புறம் இந்த 2 பாக்ஸ் நாட்லேயும் நமக்கு இப்படி 2 ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி 2 பக்கமும் ஆகுமா, அந்த இடத்துல 2 பாக்ஸ் நாட் போட்டோம். இந்த பக்கமும் 2 பாக்ஸ் நாட்டு, அதுக்கப்புறம் அது ஜாயின் பண்ண ஒரு பாக்ஸ் நாட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்த்து ஸ்டெப். ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன பண்ணோம், இதை போட்டதும் நமக்கு 2 ஒயர் கிராஸ் ஆகும். அந்த 2 ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம பிஸ்கட் நாட் போடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபிஃப்த்து ஸ்டெப். சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னென்னா, அதேமாதிரியே இந்த இடத்துல ஒரு ஒயர் நமக்கு கிராஸ் ஆகுது. இந்த பிஸ்கட் நாட்லேருந்து 2 ஒயர் வருது, மீட்டப் ஆகுது. ஸோ அந்த மீட்டப் ஆகிற இடத்துல 2 பாக்ஸ் நட் போட்டு திரும்பியும் அது மீட்டப் ஆகிற இடத்துல நமக்கு ஒரு பாக்ஸ் நட் போட்டோம். இதுதான் நம்மளோட 6வது ஸ்டெப்பு. மொத்தமே இப்போ நமக்கு 6 ஸ்டெப் தான். இனிமேல் நம்ம ரிப்பீட்டடாக 5வது ஸ்டெப் 6வது ஸ்டெப் தான் போடுவோம். ஓகேங்களா? 5வது ஸ்டெப்பில் என்ன போட்டோம், பிஸ்கட் நாட். ஸோ இந்த கேப்பில் நம்ம பிஸ்கட் நாட் போடுறோம். அது போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், அதேமாரி அந்த மீட்டப் ஆகிற இடத்துல 5 பாக்ஸ் நாட் போடுவோம். இப்படி ஓகேங்களா? மீட்டப் ஆகிற இடத்துல 5 பாக்ஸ் நாட் போடுவோம். நம்ம இனிமேல் போட ஸ்டெப் எல்லாமே 5வது ஸ்டெப்பும் 6வது ஸ்டெப்பும் மட்டும்தான் போட போகிறோம். அவ்வளோதான், நம்ம கூட ஃபினிஷ். ஓகேங்களா? அதேமாரி நம்ம போட்டே வரலாம். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், நமக்கு இதில் இந்த 2 ஒயரை கிராஸாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பக்கத்தில் 2 ஒயர் இப்படி கிராஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம், பிஸ்கட் நாட் போடலாம். ஓகேங்களா? இப்போ போடலாமா? நம்ம இந்த சைடில் போகிற ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த சைட்லேருந்து வர ஃபஸ்ட்டு ஒயரை இது மேலே சுற்றி இப்படி டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுறணும். ஓகேங்களா? விட்டுட்டு அடுத்தது இந்த 2 ஒயரையுமே நம்ம இப்படி கீழ் பக்கமாக பார்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒயரை எடுத்து இதேமாரியே நம்ம இதில் சுற்றி டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரை நம்ம இந்த ஹோல்குள்ளே போட்டுடலாம். ஹோல்குள்ளே விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ நம்ம இதை டைட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ டைட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல பிஸ்கட் நாட் வந்துருச்சா, அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ஸ்டெப். அதே தான் இந்த பக்கமும் பாருங்கள், நமக்கு இந்த 2 ஒயர் மேலே 2 ஒயர் படுதா, அப்போ இந்த இடத்துல பிஸ்கட் நாட் வரும். ஓகேங்களா? போடலாமா? ஒயரை நம்ம 2 ஒயரையும் மடிச்சுக்கிறோம். 2 ஒயரையும் மடிச்சுட்டு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இது மேலே சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக மடிச்சிடணும். மடிச்சுட்டு சைடில் இருக்கிற ஒயரை இந்த 2 ஹோல்லையும் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒயரை திரும்பி கீழ் பக்கமாக வச்சுட்டு
அடுத்த ஒயரையும் நம்ம இப்படி இது மேலே சுற்றிக்கணும். அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக திரும்பி போட்டுட்டு அடுத்தது சைடில் இருக்கிற ஒயரை இதுக்குள்ளே நம்ம விட்டுடணும். பாக்ஸ் நாட்டே தான், இல்லை 2 ஒயர் ஜாயின் பண்ணி போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்மளோட ஒயரை டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு. இதே ஸ்டெப்பு தான் நம்ம ஃபுல்லாக போட்டு வரோம். அடுத்தது வந்து இப்போ 5வது ஸ்டெப் போட்டோமா, அதே தான். இப்போ அடுத்தது 6வது ஸ்டெப். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக இந்த கூடை ஃபுல்லாக இனிமேல் நம்ம போடுறது 5 6 5 6 அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த ஒயர் வந்து இந்த 2 ஒயர் மேலேயும் நமக்கு கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த பக்கமும் அதே மாதிரி கிராஸ் ஆகுது. ஸோ கிராஸ் ஆகிற இடத்துல இப்போ பாருங்கள், இந்த ஒயர்லேயும் பாக்ஸ் நட் போடுறோம். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. ஓகேங்களா? போட்டுட்டு இந்த 2 ஒயரை சேர்த்து நமக்கு வந்து கிராஸ் ஆனதில் போட்டதும் இங்கே ஒரு பாக்ஸ் நட் வரும். ஸோ மொத்தம் நமக்கு 5 பாக்ஸ் நட் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே மீட்டப் ஆகுது பாருங்கள். இந்த 2 ஒயர் நம்ம போட்டுடலாம். நம்ம போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல இந்த ஒயர் கிராஸ் ஆகுதா, இந்த இடத்துல நமக்கு 2 பாக்ஸ் பிஸ்கட் நாட்லேருந்து 2 ஒயர் போகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மீட்டப் ஆகிற இடத்துல நம்ம 2 பிஸ்கட் நாட், 2 பாக்ஸ் நாட், 2 பாக்ஸ் நாட், அந்த மீட்டப் ஆகுறதுல ஒரு பாக்ஸ் நாட். ஓகேங்களா? நமக்கு வந்து 5 பாக்ஸ் நாட் வரும். இதே தான் ரிப்பீட்டடாக நம்ம கூட ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ நம்ம கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் திங்ஸ் என்ன வேணால் வச்சுக்கலாம். துணி கூட மடித்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வச்சுக்கணுமோ ஸோ என்ன வேணால் வச்சுக்கலாம். பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நல்லா இது வந்து நல்லா நம்ம பெருசாகவே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லைன்ஸ் எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்படி நீங்கள் கிராஸாக எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பிஸ்கட் நாட்டோ அதை வச்சு நீங்கள் லைன்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இப்போ அதேமாரி இந்த பக்கம் வரலாம். வந்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நமக்கு வந்து ஹைட் வந்து 9 பிஸ்கட் நாட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ நீங்கள் 4 பக்கமும் கரெக்டாக அந்த 9 பிஸ்கட் நாட் ஹைட் வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஹைட் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணாலும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒயரை உள் பக்கமாக சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்லாம் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இல்லை எனக்கு மேலே ஈக்குவலாகவே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த கேப்பில் இருக்கிறதுல இந்த இடத்துல நம்ம பிஸ்கட் நாட்டில் போடுவோம். அதுக்கு பதில் நீங்கள் வந்து நார்மல் நாட்டாக போட்டு ஃபுல்லாக ஒயரை உள் பக்கமாக சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாடல் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாக உங்களுக்கு வேணுனாலும் உங்களுக்கு எப்படியோ அதேமாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதை நம்ம இப்போ ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.